என்ன ஒரு அவதூறு அவரை பார்த்து. வர மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீட்டை விட்டு வர மாட்டாருன்னு இவங்களே பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. இப்ப திருச்செந்தூர் கோயில்ல இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல ஒரு பெரிய கூட்டம் வருது, 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுக்கான பாதுகாப்புக்கான பொறுப்பு யாரு? காவல்துறை. அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ரோட்ல இருந்து மெயின்ல. அப்படி நம்ம தலைவர் வரும் பொழுது நம்ம எந்த கூட்டத்தையும் கூட்டுறதே கிடையாது, இன்க்ளூடிங் பொதுச்செயலாளர். நம்ம போய் வண்டி எடுத்துட்டு வந்து லாரியா இவங்கள மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல போய் கூட்டிட்டு வரலாம் நம்ம வேலை கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? 10,000 பேர் பர்மிஷன் வாங்கினா 1 லட்சம் பேர் வராங்க. 1 லட்சம் பேர் பர்மிஷன் வாங்கினா 5 லட்சம் பேர் வராங்க. மதுரையில மாநாடு நடத்தினா 15 லட்சம் பேர் வராங்க. அப்ப இதுக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம கட்சியோட சேர்ந்து காவல்துறை கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை வர மாதிரி வந்துட்டு அமைதியா போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம்? ஏதாவது பிரச்சனை நடக்கட்டும், ஏதாவது அடிதடி நடக்கட்டும், எல்லாம் மயங்கி விழுட்டும். இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் விஜய் அவர்கள். இப்ப ஏன் அவர் ஒவ்வொரு வாரம் 10 நாளும் பர்மிஷன் வாங்கிட்டு பொறுமையா வராரு தெரியுங்களா? இன்னொரு பழி சொல்லை திமுக உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யுது. அப்ப அதனாலதான் ஒவ்வொரு 15 நாளும் 10 நாளும், அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சினிமாவில் நம்பர் 1 ஆகணும்னா 18 மணி நேரம் உழைக்கணும். 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நம்பர் 1 ஆக முடியும். அப்படி உழைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அதெல்லாம் தூக்கி போட்டு அரசியல்ல ஜெயிக்கணும் வரும் பொழுது 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாரா? என்ன ஒரு அவதூறு அவரை பார்த்து. வர மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீட்டை விட்டு வர மாட்டாருன்னு இவங்களே பிரச்சாரத்தை உருவாக்குறது. இதுதான் அவதூறு. அப்ப மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம கரெக்டா போலீஸ் பர்மிஷன் வாங்கி கடைசியில் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஷெட்டை போட்டு வெறும் 4,900 பேர். ஏன் பர்மிஷன் வாங்குறோம்னா, அந்த எஸ்ஓபியை ஸ்டே ஆர்டர் கேட்டிருக்கோம் ஹைகோர்ட்ல. அந்த எஸ்ஓபி படி நம்ம போனா பழி நம்ம மேல போட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் போட்டு மக்கள்ல பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை அப்படி ஒரு விஷயத்தை யாரு உருவாக்குறா? காவல்துறை மேல தப்பு கிடையாது. முதலமைச்சரா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.